தமிழ் வணக்கம். இன்றைய தினம் அன்போடு அழைக்கிறது அறிவாசனம் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கெடுத்தேன். இதே போன்ற புத்தக வெளியீட்டு விழாக்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற பொழுது உள்ளபடியே நெஞ்சம் நிறைகிறது. ஏன்னா ஒவ்வொரு புத்தகமும் யாரை தேடுகிறதுனா ஒரு நல்ல வாசகரை தேடுகிறது. நல்ல அறிவார்ந்த சிறப்பாக வாய்ந்த இதை போன்ற புதிய புதிய நூல்கள் தமிழுக்கு வர வேண்டும். அதை தமிழர்கள் வாங்கி வாசிக்க வேண்டும். இதை எழுதியிருக்கக்கூடிய மருத்துவர் மகுடமுடி அவர்களுக்கும் இதை வெளியிடக்கூடிய பரிதி பதிப்பகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் அதான் இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சுங்கிறது நமக்கு கிடையாது. ஏற்கனவே டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் ஆரம்பம் முதல் டே 1 தமிழக வெற்றிக் கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது மாநில பிரச்சனை, இது ஸ்டேட் அட்டானமி, நம்முடைய மாநில உரிமை குறித்த பிரச்சனையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இது முறையன்று. அவர்கள் கலந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இது மாநில உரிமை மீதான அவர்களின் அக்கறையின்மை. காவிரியே யாரும் திசை திருப்ப முடியாது. அது காட்டாற்று வெள்ளம். காவிரி பிரச்சனையை திசை திருப்பதற்காக டீலிமிட்டேஷன் பேசுகிறோம். ஏற்கனவே டீலிமிட்டேஷன் குறித்து நடத்தப்பட்ட கூட்டங்கள் என்னென்ன, டீலிமிட்டேஷன் கூட்டங்கள் நடந்த போதெல்லாம் இது மாதிரி தான் இந்த பிரச்சனை திசை திருப்பினாங்களா? கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு இந்த காகிதங்களை எரித்தவர் யார்? அப்போது எதை திசை திருப்ப இதெல்லாம் பண்ணாங்க? யாரை எதையுமே திசை திருப்பலைங்க. நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம். இதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவர்களினுடைய சொந்த முடிவாக இருக்கலாம், அவர்களின் புதிய நண்பர்களுக்கான ஒரு சுய முடிவாக இருக்கலாம். ஓராசிரியர் பள்ளிகளின் தற்போது நிலை என்ன சார்? இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில் மானிய கோரிக்கையில் ஓராசிரியர் பள்ளி பற்றி இடம்பெறுமா? ஓராசிரியர் பள்ளின்னு சொல்லும் போதே எனக்கு வேதனையாக இருக்கும். ஒரே ஒரு ஆசிரியர் வைத்துக்கொண்டு எவ்வளோ சிரமங்கள், எல்லா வேலையும் அவங்க இழுத்து போட்டு செய்யணும். சில பள்ளிக்கூடங்களில் ஈராசிரியர் பள்ளி கூட சொல்லுவாங்க, ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஓய்வு எடுக்கிறாங்க, அன்றைக்கி ஒரு விடுபடுத்திட்டாங்கன்னா அந்த இன்னொரு ஆசிரியர் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்போ இதே இடத்துல இதே நூலகத்தில் ஒரு சிறப்பு அமர்வில் நாங்கள் என்ன பண்ணோம், நூற்றுக்கணக்கான சங்க பிரதிநிதிகளை அழைத்து அந்த ஓராசிரியர் பள்ளிகளின் உட்பட அனைத்து பள்ளிகளினுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் இப்போ ஆவணப்படுத்தியிருக்கிறோம். அப்போ இதை இன்றைக்கி நிதி நிலைமையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அது நாடறிந்த ஒரு செய்தி. அந்த எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்டமாக ஃபேஸ் 1, 2, 3ன்னு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதை தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இருந்தாலும் கூட நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நிதியமைச்சர் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களிடம் கலந்து பேசி தான் இதை குறித்து சொல்லலாம். இதை நான் தெளிவுபடுத்திடுறேன். அனைத்து கட்சி கூட்டம் என்பது அனைத்து கட்சிகளினுடைய குரலும் மக்கள் பிரதிநிதிகளின் குரலும் ஒரே அரங்கத்தில் நடைபெறுவதாக இருக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றமே அதுதான். அப்படி அனைத்து கட்சியும் கூடி தான் தீர்மானம் நிறைவேற்றணும். அன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் நிறைவேற்றணும். நேற்று கூட சட்டமன்றத்திலே மாமன்ற உறுப்பினர் முன்னாடி நான் சொன்னேன், இங்கேயே எல்லாருமே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது 2018ஆம் ஆண்டில் நடந்ததை சுட்டி காமிச்சிருக்கிறேன். ஒரு இளம் சட்டமன்ற உறுப்பினர், இளம் அமைச்சர், நான் அவர்களின் வரலாற்றை சுட்டி காட்டுறேன். அதே மாதிரி காலையில் பட்ஜெட் செஷன் நடந்தது, மதியமே ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. டிசம்பர் மாதம் 2018ஆம் ஆண்டு இதே மாதிரி நடைபெற்றது. அதே மாதிரி கூட சிறப்பு தீர்மானத்தை கேட்டிருந்தா அது ஆக்கப்பூர்வமான அரசியல். அதை விடுத்து இவங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால்தான் நாங்கள் அதில் வந்தால்தான் பேசும் என்பது அது ஒரு அவங்களுடைய அரசியல் காரணம் தான். ஆனால் இன்று நடைபெறுவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி இது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தானே. இதுக்கே அவங்க வரலை. அப்போ அவர்களினுடைய சுயநல அரசியலினுடைய வெளிப்பாடுதான் இது. குடும்பத்தில் சோதனை போட்டு வராங்க. இல்லை, இது அந்த தனிநபர் சிக்கல்கள்லாம் அவங்க காலங்காலமாக இது பல தொழில்கள் மாதிரி வரும்போது அது சட்ட ரீதியாக அவங்க எதிர்கொள்வாங்க. அதை குறித்து சொல்வதற்கு என்ன கருத்து? முதலமைச்சர் நிறைவேற்றிய தீர்மானம் மேகதாது விவகாரம் தொடர்பாக அந்த தீர்மானத்தை ஜல்சக்தி அமைச்சரிடம் போய் இவங்களோட பிரதிநிதிகளை அனுப்ப தயாரா இருக்காரான்னு கனிமொழி கேட்டிருக்காங்க. கனிமொழி அம்மா கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் நடந்ததுக்காக இது மாதிரி நடைபெறுகிற பொழுது இதில் ஏன் அவங்க கலந்து கொள்ளலை? இதில் நியாயப்படியே அவங்க கலந்துருக்கணும்ல. தமிழ்நாடு இந்த நதிநீர் பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை என்பது பிரச்சனையே கிடையாதா? நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? அவர்களினுடைய மதிப்பிற்குரிய சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இந்த நகலையே எரித்தார் இல்லையா? இதை போன்ற டீலிமிட்டேஷனுக்காக எத்தனை தொலைக்காட்சி விவாதங்களில் கடுமையாக நான் பேசியிருக்கிறேன். என்னோடு பேசிய போது திமுகவில் இருந்த வந்த தோழர்களும் கடுமையாக பேசினார்கள். ஏன் திடீர்னு டீலிமிட்டேஷன் விஷயத்தில் மட்டும் அவங்க பதுங்குறாங்க என்பதை அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கூட்டம் தொடர்ந்து நடைபெறணும், தொந்தரவு பண்ண வேண்டாம். முதலமைச்சர் நிகழ்ச்சிகளில் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இல்லை, அது பத்திரிகையாளர்கள் என்னுடைய துறை. இந்த பத்திரிகையாளர்களில் ஒருபோதும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களை அவர்களுக்கு ஒரு அசம்பாவிதமோ அசௌகரியமோ அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
எந்த விஷயத்துல எந்த ஃபங்க்ஷன் அப்படி நடந்தது? கலைவாணர் அரங்கத்தில் நடந்த கைத்தறி நிகழ்ச்சியில பத்திரிகையாளர்கள் அனுமதி நான் இது குறித்து மாண்புமிகு முதல்வரிடம் பேசி நிறைய இந்த மாதிரி துறை சார்ந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அதை நான் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு முதல்வர்களிடம் பேசி பத்திரிகையாளர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் இதையும் நான் வந்து பேசி பண்ணிடுறேன். நன்றி. From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is U Tamil.